தாய்மொழி தமிழை தனிப்பெரும் குரலை என்னுள்ளே இருந்து பேசி எனக்கு வழங்குவாய் உன் ஆசி. அவையோர் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். உயர பறக்க இறக்கைகள் தேவையில்லை, ஒரே ஒரு லட்சியம் இருந்தால் போதும். ஆம், உயர பறக்க இறக்கைகள் தேவையில்லை, ஒரே ஒரு லட்சியம் இருந்தால் போதும். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்வில் ஒரு லட்சியமாவது இருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் எண்ணிய எண்ணியாக எய்து எண்ணிய திண்ணியராக பெறும், எண்ணிய எண்ணியாக எய்து எண்ணிய திண்ணியராக பெறும் என்கிறார். பொருள்: ஒருவரின் எண்ணம் தான் சொல்லாகிறது, சொல்தான் செயலாகிறது, செயல்தான் பழக்கமாகிறது, பழக்கம்தான் வழக்கமாகிறது, வழக்கம்தான் வாழ்க்கையாகிறது. நானும் என் லட்சியத்தை பற்றி தான் பேசப் போகிறேன். நான் ஒரு மருத்துவராக போகிறேன், நான் ஒரு கணிப்பொறியாளராக போகிறேன், நான் ஒரு ஆசிரியராக போகிறேன், நான் ஒரு கவிஞராக போகிறேன், நான் ஒரு காவலராக போகிறேன் என்றெல்லாம் நான் கூறப்போவதில்லை. இயற்கை இயற்கை நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பரிசு. ஆனால் எங்களின் முன்னோர்களாகிய நீங்கள் வருங்காலமாகி எங்களுக்கு இயற்கை என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? காசும் பணமும் வைத்திருக்கிறீர்கள். அதை மட்டும் வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? உண்ண உணவும், குடிக்க நீரும், சுவாசிக்க காற்றும் தரும் இயற்கையை காப்பாற்ற தவறிவிட்டீர்களே. இயற்கையை நான் காப்பாற்றுவேன். ஆம், இயற்கையை நான் காப்பாற்றுவேன். இதுவே என் லட்சியம். மனிதா, இன்றைய நிழலுக்காக வருந்தும் நீ நாளை நிழலுக்காக ஒரு விதையாவது விதைத்தது உண்டா? மனிதா, இன்றைய நிழலுக்காக வருந்தும் நீ நாளை நிழலுக்காக ஒரு விதையாவது விதைத்தது உண்டா? தமிழர்களின் அறிவு சொத்தாகிய சிறுபஞ்ச மூலம் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த 5 செயல்கள் செய்பவர்களே சொர்க்கம் செல்வார்களாம். குளம் வெட்டுபவர், வாய்க்கால் அமைப்பவர், பொதுக்கிணறு அமைப்பவர், விளைநிலம் உருவாக்குபவர் மற்றும் மரம் நடுபவர் என்கிறது சிறுபஞ்ச மூலம் நமக்கு. அதாவது இந்த 5 செயல்கள் செய்தாலே இயற்கை பாதுகாப்பாக இருக்கும், பூமியே சொர்க்கமாகும் என்பதுதான் அதன் பொருள். தமிழ் கூறும் கடையேழு வள்ளல்களில் முதலாம் அவர் யார் தெரியுமா? இரத்த தானம், அன்னதானம் செய்தவரா? இல்லை இல்லை, குளிரால் வாடிய மயிலுக்கு தம் போர்வையை கொடுத்த பேகனே ஆவார். 2ஆம் வள்ளல் முல்லைக்கு தன் தேரை கொடுத்த பாரி மன்னன். விலங்குகளை, மரங்களை, பறவைகளை நேசிப்பது மனித கடன் என்கிறது தமிழ் மரபு. வாழ்க்கை சுமையானாலும் ஆசைகளை அவிழ்த்து விடாமல் இருக்கும் மனிதர்கள் போல் இல்லாமல் கோடை சுமையானால் இலைகளை அவிழ்த்து விடுகிறது மரம். இந்த உலகில் நிரந்தரமானவர் என்று எவரும் கிடையாது. ஆம், இந்த உலகில் நிரந்தரமானவர் என்று எவரும் கிடையாது. நிரந்தரமானது இயற்கை ஒன்றே. அதை அழிக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது. ஆம், அதை அழிக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது. இனி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு மரம் நடுவோம். அதை மரமாய் காணாமல் குழந்தையாய் வளர்ப்போம். இனி வருங்காலத்தில் வானுயர்ந்த கட்டிடங்களை விட வானுயர்ந்த மரங்களை வளர்ப்போம். இன்பம் தரும் இயற்கை, மனித வாழ்வின் வரம் இயற்கை, மனிதர்களை காக்கும் ஆயுதம் இயற்கை. ஆம், மனிதர்களை காக்கும் ஆயுதம் இயற்கை ஒன்றே. இயற்கையை நேசிப்போம், இயற்கையை சுவாசிப்போம், இயற்கையை வாசிப்போம். நன்றி, வணக்கம்.